சென்னை சிந்தாதிரிப்பேட்டை கூவமாற்றில் விழுந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் அன்பரசன். வழங்க கேட்போம். அன்பரசன், சொல்லுங்க, தற்போது இவர் எவ்வாறாக தவறி விழுந்தார்? இது தற்கொலைக்கான ஒரு முயற்சியா? தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? விழுந்த நபரின் நிலை என்ன? நிச்சயமாக தரணி, தற்கொலை செய்து கொள்வதாக கூறி சிந்தாதிரிப்பேட்டை கூவமாற்றில் விழுந்த நபரை போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் தற்போது மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சரியாக 4:45 இவர் எழும்பூர் ரமணா ஹோட்டல் எதிரே உள்ள அந்த கூவமாற்று பாலத்திலிருந்து தற்கொலை செய்து கொள்வதாக கூறி அந்த நபர் கீழே விழுந்திருக்கிறார். தகவல் இந்த பொதுமக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உடனடியாக தீயணைப்புத்துறையினருக்கும் தகவல் அளித்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு வந்த சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் மற்றும் எழும்பூர் தீயணைப்பு வீரர்கள் இவரை மீட்பு பணியில் துரிதமாக ஈடுபட்டு வருகின்றனர். இருந்த போதிலுமே இவர் போலீசார் கையிலும் சிக்காமல், தீயணைப்புத்துறை கையிலும் சிக்காமல் இவர் வேகமாக நீந்திய அங்கிருந்து தற்போது சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையம் வரை நீந்திய வந்திருக்கிறார். முதற்கட்டமாக சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் விசாரணையில் இவர் சிந்தாதிரிப்பேட்டை பம்பிங் ஸ்டேஷன் பகுதியைச் சேர்ந்த வேலன் என்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கூலி வேலை செய்து வரும் இவர் இதே போல ஏற்கனவே 2 முறை மது போதையில் தற்கொலை செய்து கொள்வதாக கூறி ஆற்றில் இருந்து போலீசாரையும் தீயணைப்புத்துறையையும் அழைத்து வைத்ததும் தெரிய வந்தது. அப்போதெல்லாம் போலீசாரும் தீயணைப்புத்துறையினரும் இவரை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் அவரது வீட்டுக்கு அனுப்பி வைத்திருந்தனர். இந்நிலையில்தான் சரியாக 4:45 இவர் மீண்டும் தற்கொலை செய்து கொள்வதாக கூறி மது போதையில் கூவமாற்றில் வீழ்ந்திருப்பதும் அங்கிருந்து நீந்திய தற்போது சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையம் வரை வந்திருப்பதும் தெரிய வந்தது. இவரை மீட்கும் பணியில் தற்போது தீயணைப்புத்துறையினரும் சிந்தாதிரிப்பேட்டை போலீசாரும் துரிதமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நபரை போலீசார் மீட்கும் பணியை பார்ப்பதற்காக இங்கு ஏராளமான பொதுமக்கள் கூடியுள்ளதால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தரணி, அன்பரசன், தற்போது இவரை மீட்பதில் என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இருப்பதாக அங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? அது குறித்தான விவரங்கள். நிச்சயமாக தரணி, இந்த நபர் எழும்பூர் ரமணா ஹோட்டல் எதிரே உள்ள பாலத்திலிருந்து கீழே குறித்திருக்கிறார். அங்கிருந்து போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் அவர்கள் கயிறு கொண்டு அதே போன்று அந்த ஆற்றில் இறங்கி மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இருந்த போதிலும் இவர் அங்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறை கையில் சிக்காமல் அவர் வேகமாக நீந்திய அங்கிருந்து தற்போது சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையம் வரை வந்திருக்கிறார். குறிப்பாக இந்த பகுதி முழுவதும் சேறு மற்றும் பகுதிகளால் நிறைந்த ஒரு பகுதியாகும். இந்த பகுதியில் போலீசாரும் தீயணைப்புத்துறையினரும் வெறுங்களால் நடக்க முடியாது என்பதற்காக தற்போது ரப்பர் படகை வரவைத்திருக்கிறார்கள். அதன் மூலமாகத்தான் சென்று அவரை மீட்க முடியும். இருந்த போதிலும் கயிறு மற்றும் பல்வேறு உபகரணங்களை கொண்டு இவரை மீட்க முயற்சிக்கும் போது அந்த நபர் இவர்கள் கையில் சிக்காமலும் வேகமாக நீந்தியும் அங்கிருந்து ஓடியும் தப்பித்துக் கொண்டிருக்கிறார். இதனால் இந்த நபரை மீட்கும் பணியை பார்வையிடுவதற்காக இப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இங்கே குடியிருப்பதால் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தரணி, தற்கொலை செய்து கொள்வதற்காக சிந்தாதிரிப்பேட்டை கூவமாற்றில் விழுந்த நபரை மீட்கும் பணியில் தீயணைப்பு குழுவினர் மற்றும் சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் முயற்சி செய்து வருகிறார்கள். அதனை காண அங்கு மக்கள் கூட்டம் கூடியிருப்பதனையும் நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அன்பரசன் வழங்க கேட்டோம்.